ஐயோ செண்பா என்னாச்சு கார்த்திக்? செண்பாக்கு என்னாச்சு? என்னாச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து செண்பாக்கு என்னாச்சுமா என்னாச்சு? செண்பா 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 கண்ணு திறந்து பாருமா. கார்த்திக் என்ன ஆச்சுப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியல. செண்பாக்கு ஏன் தான் இந்த நிலைமையோ? ஆமா, அவளை எங்கேன்னு தூக்கிட்டு வந்த? உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு முன்னாடியே தெரியுமா? 5 வருஷமா நம்ம வீட்டுல தான் இருக்கா. ஓ, அவ நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. இதை விட அவமானம் வேற எதுவுமே இல்லை. இல்ல அவ நான் வந்த கார் மேல மோத பார்த்தா. கார் அவ மேல இடிக்கல, சும்மா பயத்துல மயங்கி விழுந்துட்டா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. என் வலது கண்ணு காலையில இருந்து துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பத்துல இருந்து என்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுச்சுங்க. கண்ணு திறந்து பாருமா. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ஒரு வேலைக்காரியை வச்சுட்டு எவ்வளவு டிராமா பாரு. எழுந்திரு செண்பா. பார்த்து மெதுவா எழுந்துரு. Are you okay? செண்பா நீயே வெளியே போன, அதனாலதானே கார் மோதி இப்படி ஆச்சு. மா, கார் எல்லாம் ஒண்ணும் மோதல, ஏதோ பயத்துல மயங்கி விழுந்துட்டா. அப்படியா? ஏதாவது அடிபட்டிருக்கா? காட்டு காட்டு. ஐயோ என்னம்மா இது? இதே உனக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? செம்பா நீ ரொம்ப படுத்துற. அப்பவே எங்க கூட வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்திருக்காது. ஏற்கனவே அம்மா அப்பா கார்த்திகை நினைச்சு டென்ஷன்ல இருந்தாங்க. இப்பதான் புரியுது, உன்னாலதான் கார்த்திக் வரதுக்கு இவ்ளோ நேரமாச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார்த்திக் உனக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் இல்ல. உன்னால எங்க வீட்டு பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்றது? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்திரம் பார்க்காதீங்க. அவளை கொஞ்சம் பேச விடுங்க. செம்பா என்னாச்சு நீ சொல்லு. சொல்லுமா. இல்ல பெரியய்யா வந்து டெய்லி ஈவினிங் மெடிசன் எடுத்துப்பாரு. இன்னைக்கு அதை சாப்பிடல தான். என்னம்மா இது? அதுக்காக ஓடி வந்த? பாத்தியா லட்சுமி என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. செண்பா உனக்கு ஒண்ணு இல்லையே, நீ நல்லா இருக்கல்ல? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஆல் இஸ் வெல். உங்க பையன் வந்திருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும்? கார்த்திக் எவ்வளவு நல்லாச்சுட உன பார்த்து. அம்மா, நல்லா இரு. சரி சரி போறோம் வாங்க. டைம் ஆச்சு, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். தம்பி, டேய் போதுடா. வா வா போலாம்ப்பா. அங்க பிடிச்சுக்கோ. சின்னையா வந்ததும் வராததுமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டோமே. இங்க என்னாலதான் அவருக்கு கெட்ட பேரு. இப்பொழுது எங்களது எம்டி மிஸ்டர் ராஜசேகர் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து கௌரவிப்பார். தேங்க்யூ.
இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட என்னோட பாதி வாழ்நாள நான் இந்த பேங்கோடையே இருந்து செலவழிச்சிட்டேன். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட பேங்கோட இருக்கிற என்னோட இந்த பந்தத்தை யாராலையும் அழிக்கவே முடியாது. என்னோட இந்த பாதையில என்னோட மனைவி எப்பவுமே உறுதுணையா தான் இருந்திருக்காங்க. மை வைஃப் லக்ஷ்மி. என்னோட குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் மகள்கள், மகன்கள், மாப்பிள்ளை, பேரக்குழந்தைகள், மருமகள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். மேலும் என்னுடன் பணியாற்றிய சக நண்பர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். திரு ராஜசேகர் அவர்களின் ரிட்டையர்மெண்ட் செக்கை அவருக்கு கொடுக்கும் பொறுப்பை நிர்வாகம் எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறது. அதை இந்த சமயத்தில் அவருக்கு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ராஜசேகர் சார், மிகவும் பெருமையாக நினைக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் இந்த மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்க அம்மாக்கு செக் கொடுத்ததுக்கு. ஹலோ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அப்பாக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். உட்காரு. அப்பா செக் மடியாம பாத்துக்குங்க. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னோட குடும்பம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ். செம்பா, வாமா. அப்பா இப்ப ரொம்ப முக்கியமாவா? வாமா. உங்க அப்பாக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? என்ன பண்றது? இவளெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிக்கிறாரே, இவரை என்ன சொல்றதுன்னே தெரியல. செண்பா கூப்பிடுறாங்கல்ல, வாமா. இல்லம்மா, பரவாயில்ல. யார் சார் அந்த பொண்ணு? அவளா? அவ எங்க வீட்டு வேலை. அவளை பத்தி தானே கேக்குறீங்க? அவ எங்க வீட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர். என் பொண்ணு மாதிரி எங்க கூட தான் எப்பவும் இருப்பா. என்ன சார் சொல்றீங்க? உங்க பொண்ணு மாதிரியா? உங்க வீட்லயே இருக்காங்களா? அப்போ உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிற உங்க வீட்டு வேலைக்காரியா? இந்த மாதிரி இடத்துக்கலாமா வேலைக்காரியை கூட்டிட்டு வருவீங்க? இதுல போட்டோக்கு வேற கூப்பிடுறீங்களே சார். நல்லா கழுவி கழுவி ஊத்தட்டும், அப்பதான் இவருக்கெல்லாம் புத்தி வரும். மன்னிக்கணும். ஆக்சுவலா என் பேங்க் வேலை விஷயமா நிறைய கிராமத்துக்கெல்லாம் போவேன். கிராமத்துல ஏழை மக்களோட சேர்ந்து நானும் வேலை பார்ப்பேன். அவங்க எடுத்துட்டு வர சாப்பாடைத்தான் நானும் சாப்பிடுவேன். அவங்களுக்கு தான் சொந்த கால்ல எப்படி நிக்கணும்னு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். கந்து வட்டிக்காரங்க பிடியிலேருந்து தப்பிச்சு தன்னோட சொந்த முயற்சியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக லோன் வாங்கி அவங்க தலை நிமிர்ந்து வாழற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அந்த மக்களுக்கு பேங்க் கிட்டையும் எங்கிட்டையும்
ஒரு நல்ல உறவு இருக்கு. செம்பா அந்த மக்களோட ஒரு பிரதிநிதி. அந்த ஏழை மக்களோட இருந்த சாதாரண ஒருத்தி. அவ என் பொண்ணு மாதிரி. என் குடும்பத்துல மத்தவங்களை விட அவ எந்த விதத்திலையும் குறைஞ்சவ இல்ல. பா கிரேட் பா. உங்களை மாதிரி எல்லாராலும் இருக்க முடிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல கார்த்திக், அவ இல்லாம நம்ம குடும்பம் முழுமையாகாது. முழுமையடையாத இந்த குடும்பத்தோட போட்டோ எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? சார், உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த பேங்க் இவ்வளவு வளர்ந்துருக்கு. தேங்க்யூ சார். செம்பா, இன்னும் எவ்வளவு நேரம் அங்க நிப்ப? சீக்கிரமா வா, எனக்கு கால் வலிக்குது. அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன அங்கேயே நின்னுகிட்டு? இதுக்குன்னு தனியா வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பாங்க. வா வா. செம்பா இங்க வா. வாமா. எனக்கு ரொம்ப முடியலங்க. காலையில இருந்து நடந்து நடந்து ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் தானே. கார்த்திக் நம்மள கட்டாயம் வந்துருங்கன்னு சொல்லியிருக்கான். மெதுவா ஆமா, அண்ணி, வாமா. அப்படி என்ன உங்க ஹெல்த்துக்கு டயர்டா இருக்குன்றீங்க? இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதுவேதான் ஆரம்பமே. அதுக்குள்ள டயர்ட்னு சொன்னா எப்படி? ம், வா. ஏங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உங்க கையை பிடிச்சுக்கிட்டுமா? அண்ணி ஒரு நிமிஷம். உங்களுக்கு அண்ணனோட கையை பிடிக்கணும்னா நீங்க தாராளமா பிடிச்சுக்கோங்க. அதுக்கே டயர்ட் அது இதுன்னு சாக்க சொல்றீங்க? அதான் எனக்கு புரியல. நீ வேற. நான் உங்க அண்ணன் கையை பிடிச்சு 40 வருஷம் ஆச்சு. ஓஹோ, அப்ப 40 வருஷம் இல்லாதப்பா இப்ப வந்துருச்சா? நீ இப்ப அடி வாங்க போற. அப்படியாவது அண்ணன் கை விடுறீங்களா பாப்போம். சீப்பா. எதுக்கு கார்த்திக் நம்மள இங்க வர சொன்னா? எவ்வளவு பெரிய ஹோட்டல் இது, இங்க எவ்வளவு இடம்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இங்க எதுக்கு வர சொன்னா? செம்பா, சொல்லுங்க பெரியய்யா. குழந்தைகளை நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். சுத்தி வர தண்ணியா இருக்கு. விளையாட்டுத்தனமா உள்ள விழுந்துட போறாங்க. நாங்க பத்திரமா தானே இருக்கோம். நீங்க பத்திரமா தாமா இருப்பீங்க. ஏன்னா உங்க கூட செம்பாக்கா இருக்காங்கல்ல. செம்பா, போய் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வா போ. ஆ சரிங்க அண்ணி. குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். என்னங்க, கார்த்திக் எங்க போனானே தெரியல. ஆளையே காணோம். ஏன் இப்படி இருக்கான் அவன்? எப்பவுமே நம்மள எல்லாரும் டென்ஷனா வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ? காலையில சரின்னு விட்டோம், இப்ப மறுபடியும் டென்ஷன் பண்றான். கூட இருக்கிற மனுஷங்களை டென்ஷன் படுத்தி பாக்குறதுல கார்த்திகன் பொண்டாட்டி மாதிரி எங்க இருந்து தான் இந்த மாதிரி கோட்ஸை படிச்சுட்டு வராங்களோ? என்ன? நீங்க காரணம் இல்லாம டென்ஷன் ஆக மாட்டீங்களே? அப்படியே இல்லைனாலும் ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கிடுவீங்க. ஷென்பா, கார்த்தி, பணம், இந்த மாதிரி எத்தனையோ உங்க கைவசம் இருக்குல்ல? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இந்த இருட்டுல எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? வா போலாம். ஹாப்பி ஆனிவர்சரி! Surprise! Wish you happy anniversary, pa. தேங்க்யூடா, தேங்க்யூ. அம்மா வாழ்த்துக்கள். ஆமா,
இப்பதான் குவா குவான்னு கத்தி பாலுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிறந்த நாள் ஒரு கேடு. அதில்ல வடிவு, அவங்களுக்கு கல்யாண நாள். ஐயோ, அப்போ சிங்கப்பூர்காரன் நமக்கு அடுத்த ஆப்பு வச்சுட்டானா? செம்ம ஷார்ப்பா. இன்னைக்கு இந்த கிழங்களோட ஆனிவர்சரியா? இது நமக்கு மறந்து போச்சே. ஆட்டோ தரேன், மைக் போட்டு பேசுறியா? ஏன்டி இப்படி கத்துற? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த கிழங்கு நயா பைசா கொடுக்காத. மெதுவா பேசு. இதெல்லாம் எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க? எப்படிம்மா மறக்க முடியும்? என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான நாள் இது. அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா? ஹே, கிஃப்ட் இருக்கு. ஒன் செக். நாமளும் அம்மாவுக்கு ஒரு நல்ல அழகான gift வாங்கி வச்சிருக்கோமே, நாமே அதை இப்ப தரக்கூடாது. இட்ஸ் ஃபார் யூ. ஓ, எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமாங்க. தேங்க்யூடா. நம்ம கார்த்திக் திரும்பி வரும்போது பழைய மாதிரியே திரும்பி வருவான்னு சொன்னேன்ல. நேத்து அப்படியா சொன்னீங்க? வேற நம்ம ஆனிவர்சரி யாருக்குமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா, நம்ம கார்த்திக் தான் ஞாபகம் வச்சிருக்கான். கார்த்திக், I want to tell you something. I'm very proud of you. இவ்வளோ வருஷம் ஆனாலும் அவங்க ஆனிவர்சரி ஞாபகம் வச்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்த தெரியுமா? அவங்கள அழ வச்சுட்ட. ஃபென்டாஸ்டிக்டா. ஆமா, நீங்க எந்த கிஃப்டும் இன்னைக்கு வாங்கிட்டு வரலையா? இப்படி டம்மியா நிக்கிறீங்க. இப்போ எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? வழக்கம் போல உங்க பிளான் ஆரம்பிக்கலையா? இப்போ என்ன பண்றது? எல்லா விஷயமும் கைவிட்டு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நீங்க ஏதாவது பண்ணுங்களேன். என்ன பேச சொல்ற? சும்மா இரு. டேய் கார்த்தி, ஏன்டா நீ பாட்டில் அவசரம் கொடுக்க மாதிரி இப்படி பண்ணிட்ட? வீட்டில் போய் நாங்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். டேய், பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தோம்டா. உனக்கு தெரியுமா, இதை விட பெரிய கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு. இப்ப பாரு என்னாச்சு. அப்பா அம்மா கிட்ட எங்களுக்கு தான் கெட்ட பேரு, உனக்கு மட்டும் நல்ல பேரு. ஹாப்பி ஆனிவர்சரி தேங்க்யூமா. ஹாப்பி Thank ஆனிவர்சரி you. மாமா. நல்லா நல்லா இருக்கு. இரு. மாமா ஹாப்பி ஆனிவர்சரி. அத்தை ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூமா. நல்லா இருக்கு. நல்லா இரு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you so much. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. நல்லா நல்லா இரு. இருக்கு. ஐயாவோட ஃபேர்வெல் பார்ட்டியில கலந்துக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இதை இங்கேயே வச்சுட்டோம். இந்த நேரத்துல இதை அவங்க கிட்ட கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்ப என்ன பண்றது? அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்றது? கொடுக்கறதுக்கு தான் நம்ம கிட்ட gift எதுவுமே இல்லையே. வேணும்னா ஆளுக்கு 2 சேவல்ல விடலாம். ஏய் சும்மா இரு. இப்ப ஏதாவது அவங்களுக்கு கொடுத்து நம்ம அசத்தணும். பேசாம மறந்துட்டோன்னு சொல்லலாமா? நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கு அவங்க மறந்துட்டாங்கன்னா இவங்க கல்யாண நாள் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அவன் காந்தி ஜெயந்தியே மறந்துட்டு இருக்கான். இந்த காந்தி கஸ்தூரி பை கல்யாண நாளை கொண்டாடிட்டா அப்படியே ரேஷன் கடையில அரிசி தட்டுப்பாடு இல்லாம கிடைச்சிரும். கொஞ்சம் சும்மா இரு. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஐடியா பண்ணி அவங்கள அசத்தணும். மொத்தத்துல நம்ம சைடு வீக் ஆயிட்டே இருக்கு. கடைசியில அவங்க பாச மகனுக்கே மொத்த செக்கும் போய் நமக்கு பொங்கலும் புளியோதரையும் தான் மிச்சம்னு சொல்ல போறாங்க.
நீ வேற வந்துட்டியா? என்னன்னு சொல்லு. இந்த குங்குமச்சிமிழ நீங்க 3 பேரும் சேர்ந்து அம்மா கிட்ட கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் கொடுத்தா என்ன, நீங்க கொடுத்தா என்ன? என்னது, நீ அவங்களுக்கு கொடுக்க போறியா? அவங்களுக்கு பரிசு கொடுக்க நீ என்ன ஹெட் மாஸ்டரா? எல்லாத்துலயும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு. ஏய், நீ வேலைக்காரி தானே? போய் என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பாரு. ஒளிஞ்சு நின்னு வேவ் பார்க்காத, போ. ஏய், இன்னொரு விஷயம், இத நீ கொடுத்தன்னு யாருக்காவது தெரிஞ்சுச்சு என்ன நடக்கும்னு சொல்லு. உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? சும்மா வேடிக்கை பார்க்காம கிளம்பு. அங்க யார்கிட்டயும் போய் எதுவுமே சொல்லாத, புரிஞ்சுதா? போ. வா. அத்தை, கார்த்தி விட நாங்க எவ்வளவு பிரமாதமா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு திட்டம் போட்டு வச்சிருந்தோம் தெரியுமா? எக்ஸாக்ட்லி. எவ்வளவு gift நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் தெரியுமா? அதுக்கு முன்னால ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னு இதை சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். என்னங்க அத்தை? தேங்க்ஸ்மா. ரொம்ப அழகா இருக்கு. வாங்க. அத்தை, எப்படி இருக்கு அத்தை? பிடிச்சிருக்கா? ஆ, ரொம்ப அழகா இருக்குமா. நான் தான் சொன்னேன்ல, அத்தைக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா ஆமா சொன்னேன். அத்தை, நீங்க பூவும் பொட்டோட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதை ஞாபகப்படுத்துதான் நாங்கெல்லாம் கடை கடையா தேடி அலைஞ்சு உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களோட மேரேஜ் ஆனிவர்சரிய நாங்க 1000 வருஷமா இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணணும். ஏன் இந்த குங்குமச்சிமிழ நீ பெரிய அண்ணி கிட்ட கொடுத்த? இல்ல, நான் எதுக்கு கொடுக்க போறேன்? நான் அதை பெரிய அண்ணி ரூம்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். அதுக்கு எந்த வழியும் இல்ல. சரி சரி, பேஸ்ட் அதெல்லாம் போதும். கேக் கட் பண்ணலாமா? ஆமாமா, கேக் கட் பண்ணுங்க. முடிங்க. பண்ணுங்க பண்ணுங்க. வாழ்நாள் முழுக்க இவங்க 2 பேரோட வாழ்க்கைய இதே மாதிரி சந்தோஷமா வச்சுக்கணும் கடவுளே. இவங்க தான் எனக்கு எல்லாமே. இவங்க 2 பேரோட சிரிப்பு தான் என் வாழ்க்கைக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். என் வாழ்க்கையோட எல்லாமே இவங்க மட்டும்தான். ஏய், என் செருப்பை கழட்டி விடு. என்ன சில மாதிரி நின்னுட்டு இருக்க? கழட்டி விடு. அண்ணே, என்ன நடக்குதுங்க? ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது.
கார்த்தி அப்படி பாக்குற வீடு முழுங்குற மாதிரி? நிஜமாவே முழுங்கிடுவானோ? விட்டதுல முழுங்கறதுக்கு. இனிமே அவன் கொட்டாவி விட்டாலும் வாயில கொல்லிக்கட்டை அள்ளி அப்படி திணிச்சிட மாட்டோம். என்னாச்சுப்பா, பழசெல்லாம் மறந்து போச்சா? இது நம்ம வீடு தானு பாக்குறியா? எப்படிப்பா மறக்க முடியும்? இது வீடா பார்த்தா வெறும் செங்கலும் சுண்ணாம்பா மட்டும்தான் தெரியும். ரத்தமும் சதையுமா என் மனசு பூரா இந்த வீடு தான் பாருங்க. வீட்டை ஆட்டி போடுறதுக்கு டைலாக் எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கான். நீங்க எப்படி மச நினைக்கிறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கே வடிவு. நான் 5 வருஷமா இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் வீட்டுல தனியா இருக்கிறப்ப மனுஷங்க மாதிரி இந்த வீடு அப்பப்ப என்கிட்ட வந்து பேசும். ஏன் சூப்பர் சிங்கர்ல வந்து பாட்டு படிச்சுன்னு சொல்ல வேண்டியதுதானே? கார்த்திக், நீ எல்லாமே அப்படியே ஞாபகம் வச்சிருக்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, என்னால எப்பவுமே பழச மறக்க முடியாதுமா. வீட்டுல ரொம்ப பழசா இருக்கிறது கிழவனும் கிழவியும் தான். அதுங்களை முதல்ல தூக்கிட்டு போ சொல்லு. அமைதியா இருக்க மாட்டா? வாங்க உள்ள போலாம். வாப்பா போலாம். சின்னையா ஒரு நிமிஷம் இருங்க. பரவாயில்லையே ஷென்பா, நல்ல காரியம் பண்ண. அவசரத்துல நான் கூட மறந்துட்டேன். நான் சொன்னதை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கேன். அண்ணி, செம்பாதி மறக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், என் செருப்பை கழட்டி விடு. என்ன சில மாதிரி நின்னுட்டு இருக்க? கழட்டி விடு. அண்ணே, என்ன நடக்குதுங்க?